வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் முக்கியமான அம்சம் என்னென்னா, புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா தோணும். அந்த ஐடியா இவங்க செயலாக்கம் பண்ணுறது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழைய கான்டாக்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குழப்பம் இருக்கும். அது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முடிவெடுக்கிறதுக்கு அதனால் இந்த குழப்பத்தினால டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் குழப்பத்தை தவிர்த்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புதிய வேலை தொடர்பான ஒரு சின்ன தகவல்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேலதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய பேச்சுக்கு உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. உங்களோட சஜஷன் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வேலையில் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் ட்ராவல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுக்கு இருக்குது. அது நல்லபடியாக உங்களுக்கு உபயோகமாகும். அதை பயன்படுத்திக்கோங்க. வேலை பளு அதிகமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா, சின்னதாக உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனா வேலை ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண வரவு பொறுத்தவரையில் இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிதமான நிலை தான் இருக்கும். சிறிய வருமான வாய்ப்புகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். எதிர்பாராத செலவு, அதாவது ட்ராவல்க்கோ இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது செலவு வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்கும். கடன் யாருன்னா கேட்குறாங்கன்னீங்கன்னா அது கொஞ்சம் கொடுக்காதீங்க. ஜாக்கிரதையாக யோசனை பண்ணிக்கோங்க. கடன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு ஆலோசனையோட ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சகோதரர்கள் மூலிமா கூட கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓல்டு ரிலேஷன் சந்திக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாய்ப்பு இருக்கும். அது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் அவங்க அறிவு, அவங்க ஏதாவது ரிசர்ச் மாதிரியான ஒரு யோசனை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது நிறைய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய படிக்கணும்னு தோணும் இவங்களுக்கு. அது தானாகவே அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு புத்திசாலியான ஒருத்தர், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர் மாதிரியான ஒருத்தரை உங்களுக்கு இந்த வாரம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருக்கும். கையில் தோள்பட்டையிலையோ கையிலையோ உங்களுக்கு லேசாக பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூங்குறத மட்டும் நீங்கள் தவிர்த்துடாதீங்க. அது பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. தூங்க கிடைக்கிற டைமை தயவு செஞ்சு வீண் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 அப்படிங்கிறது இந்த வாரம் நீங்கள் லக்கி நம்பராக உபயோகப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. க்ரீன் கலர் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் நீங்கள் புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பச்சை கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.